ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து ராயோலோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க, சேலரி டீட்டெயில். ஸோ அந்த அப்டேஷன் ஆஃப் த பேங்க் டீட்டெயில்னு கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான் உள்ளே போயிட்டு அந்த ரெக்வஸ்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏன்னா வந்து சம் பீப்புளெலாம் சொல்லியிருக்கிறாங்க நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு அப்படின்னு. நான் லைவில் போட்டு பார்க்குறேன். என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். 25678983 அப்புறம் பேங்க் நேம் இதெல்லாம் நான் இப்போ டைப் பண்ணுறேன். பட் கூகுள் செக்யூரிட்டி இஷ்யூ நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பிளாக் பண்ணிடுவேன். Enter bank account. பேங்க் அக்கௌண்ட் நேம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேண்டிடேட் நேம் கொடுக்கணும். நான் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி பேங்க் டீட்டெயிலை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அதுலேயும் நீங்கள் பேன் கார்டு அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் சூஸ் ஃபைல் கேட்குது பார்த்தீங்களா? இந்த சூஸ் ஃபைலில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து இங்கே டெஸ்க்டாப்பில் என்னுடைய டாக்குமெண்ட் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எம்முன்னு அழுத்துறேன். மயூரி பேன் வந்துருக்கு பார்த்தீங்களா? இதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். பேங்க் அக்கௌண்ட் நேம், அதாவது கேண்டிடேட் நேம், ஸோ என்ன பிரான்ச்சு, என்ன பேங்க்கு, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் ஐஎஃப்சி கோடு. ஐஎஃப்சி கோடு போடுறப்ப மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஜீரோவும் ஓவும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஜீரோ தான் ப்ரெஸ் பண்ணணும், ஓ ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவல் ஷேப்பில் வந்து ஓ வரும், ஜீரோ வரும். அப்புறம் பிரான்ச்சு போட்டாச்சு. அப்புறம் பேன் கார்டு நம்பரும் ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேன் கார்டு நம்பரும் பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் போடணும். நீ கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ணுறப்ப ஏதாவது சம் ப்ராப்ளம் வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த பேன் கார்டு இதை என்ட்ரி பண்ணிவிட்டேன். சேலரி ரெக்வஸ்ட் அப்டேஷன் ஆஃப் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. நான் பொறுமையாக பண்ணிட்டேன். பொறுமையாக பண்ணி ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லோரும் வந்து ஒயிட் ஸ்க்ரீன் வந்ததுக்கு சொல்கிறாங்க. பாருங்கள், பேங்க் டீட்டெயில் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. பட் ஒயிட் ஸ்க்ரீன் தான் வந்திருந்தாலும் உங்களுக்கு டீட்டெயில் பாருங்கள், பேங்க் டீட்டெயில்ஸ் ரெக்வஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணிடுறேன். ஐஃபோன் வந்து நான் வேறு கண்ட்ரியில் இருக்கிறனால ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்துருச்சு பாருங்கள், பேங்க் டீட்டெயில் ரெக்வஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. மேபி அந்த விண்டோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து டோன்ட் வரி. இது மாதிரி ஒயிட் ஸ்க்ரீன் வந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில் வந்துருச்சு பாருங்கள், பேங்க் டீட்டெயில்ஸ் ரெக்வஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், வார்னிங் ஒன்லி தோஸ் ஹேவ் மிஸ்டேக்கன்லி டைப் அண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஓகே கொடுத்து போயிட்டேன். இப்போ இங்கே போயிட்டு என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது. ஸோ நாளைக்கு சேலரி ரெக்வஸ்ட் கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கணும் சாட்டர்டே. ஆனால் அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து புது அக்கௌண்ட்டுக்கு எப்படி பேங்க் டீட்டெயில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒயிட் ஸ்க்ரீன் தான் வந்துருக்கும் கண்டிப்பாக. அந்த ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு வரும். அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா மை ப்ரொஃபைலு எல்லாமே வார்னிங்கில் போயிடுச்சு. ஸோ இது வந்து அப்டேட் ஆனது நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் சேலரி அமௌண்ட் ரெக்வஸ்ட்டில் இருக்கிறேன். இங்கே வந்து நான் அந்த ப்ராப்ளம் செக் பண்ணி பார்க்கலாம். ஹோம் பேஜ் வழியாக, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வழியாக இது வழியாக கிளிக் பண்ணால் பேங்க் டீட்டெயில் அப்டேட் ஆகுது. இங்கே வந்து நான் உங்கள் ப்ராப்ளம் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த டீட்டெயிலாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் அப்படியே இருக்குது. பேங்க் டீட்டெயில் இங்கே வந்து நான் கொடுத்த பேங்க் டீட்டெயில் வரல, தமிழ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இங்கே வந்து மயூரிகா ஜிஇ என்டர் பேங்க் நேமு
பாருங்கள் என்னோடய டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டேன். என்னோடய டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு நான் உள்ளே போகிறேன். இப்போ பேன் கார்டு எல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ண வாட்டி நான் சப்மிட் கொடுக்குறேன். என்ன வருது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் டீட்டெயில் கொடுக்குறது முன்னாடி ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. நானும் ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு தான் சப்மிட் கொடுக்குறேன். ஏன்னா நான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் பிளர் பண்ணிடுவேன். பிகாஸ் ஆஃப் த செக்யூரிட்டி இஷ்யூ ஃபார் த கூகுள் கம்யூனிட்டி சர்வீஸ் செக்யூரிட்டி இஷ்யூ. ஸோ அப்புறம் நம்ம அப்லோட் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வருதா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கிளிக் 1 2 3. இங்கே பாருங்கள், எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடுன்னு வந்துருச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துருந்துருச்சு அப்படின்னா நான் வந்து கம்ப்யூட்டரில் பண்ணேன். எந்த ப்ராப்ளம் எனக்கு வரலை. தப்பு இல்லாமல் கரெக்டாக பொறுமையாக பண்ணேன். பிஃபோர் தட் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் கம்ப்யூட்டரில் சென்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. கிராப் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜை மட்டும் கிராப் பண்ணி வச்சிங்கன்னா சைஸ்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிட்டு வாங்க. அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லியும் வந்துருச்சு. இப்போ வந்து முடிஞ்சிருச்சுன்னா அது ஓகே கிளிக் பண்ண வாட்டி அது ஒயிட் ஸ்க்ரீன் வந்துட்டு தான் இருக்கும். ஓகே கிளிக் பண்ண வாட்டி ஒயிட் ஸ்க்ரீன் வரனால உங்களுக்கு தெர் இஸ் நோ இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், சேலரி அமௌண்ட் ரெக்வஸ்டட் வில் பி அக்செப்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய தட் மீன்ஸ் இப்போ வந்து இந்த இது முடிஞ்சிருச்சு. அதாவது அக்செப்ட் வந்துருச்சு. அதனால் சேலரி அமௌண்ட் ரெக்வஸ்டட் வில் பி அக்செப்டட் ஒன்லி. அந்த டீட்டெயிலாம் அங்கே ஆட் ஆனனால உங்களுக்கு இப்படி வந்துருச்சு. அதாவது அது ஆட் ஆகலாம் திருப்பி உங்களுக்கு இதே மாதிரி வரும். அந்த டீட்டெயில் ஆட் ஆனால போயிடுச்சு. ஆனால் வந்து ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். வி வில் டிஸ்கஸ் இன் பர்சனலி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். பட் இது வந்து ஒரு ஏர்னிங் ஆப் தான். இதை வந்து நான் உங்களுக்கு பர்சனலாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த ஆப்லேயே ஆட் ஆகிக்கலாம். பர்ஃபெக்டாக சேலரி வித்ட்ரா ஆகுது. எவ்ரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சேலரி வித்ட்ரா பண்ணிக்கலாம். நான் இன்வெஸ்ட் பண்ணது 1950. என்னுடைய ஏர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா பர் டே 50. ஸோ நான் ஆல்ரெடி 3 வித்ட்ரால் எடுத்துருக்கிறேன். 1001, 301, 301, 2 + 1 வித்ட்ரா ரிசீவ் பண்ணிட்டேன். 2 வித்ட்ரா ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். 1 வித்ட்ரா இந்த வாரம் தான் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட் வீக் வரும். உங்களுக்கு வித்ட்ரா ப்ரூஃப் வேணும்னா சொல்லுங்கள். அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.